நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் the SKTM Jewel app today. And another who was fist pumping after getting shot. Fight, fight, fight! Blood coming down the face. Now, vote, vote, vote. Fight, fight, fight. Vote, vote, vote. Thank you. If the will of the president is not implemented, and the president is representative of the people, that means the will of the people is not being implemented. And that means we don't live in a democracy, we live in a bureaucracy. And so I think what we're seeing here is the thrashing of the bureaucracy as we try to restore democracy and the will of the people. And I gave a little special something we have here. Thank you. A very special that I give to very special people. I have given it to some, but it goes to very special people, and I thought I'd give it to Elon as a presentation from our country. Thank you, Elon. Thank you. Take care of it. ஒரு உரையில் இருவாள் இருக்கவே முடியாது என நிரூபித்திருக்கிறார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் எலான் மஸ்கும். அவர்களின் பஞ்சாயத்து தான் என்ன, இந்த செய்தியில் பார்க்கலாம். 2024 ஜூலை பிரச்சார நேரம். ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்ட போது ஓடி வந்து உதவி ஆதரவு தெரிவித்து பல ஆயிரம் கோடி நிதியளித்து கை தூக்கிவிட்டு அதிபராக்கிய தொழிலதிபர் எலான் மஸ்க். அந்த நன்றி கடனுக்காகவோ என்னவோ அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத புதியதொரு துறையை டாஜ் என உருவாக்கி சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் ட்ரம்ப். அது எலான் மஸ்கின் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடந்து வந்தது. பல உலக நாடுகளுக்கான USAID திட்டம் கூட முடக்கப்பட்டது. அரசு ஊழியர்களிடம் ரிப்போர்ட் கேட்பது, அவர்களுக்கான சலுகைகளை குறைப்பது, அரசு பள்ளி தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு நிதியை கட் செய்தது என எலான் மஸ்க் நினைத்ததெல்லாம் அங்கு நடந்தது. அதோடு உலக நாடுகளுக்கு இடையேயான பிஹைண்ட் த சீன் பஞ்சாயத்து தலைவராக இருந்த எலான் மஸ்க் நேபாளம், வங்கதேச தலைவர்களுடன் கூட அரசு சார்பில் பல டீல்களை முடித்து இன்வெஸ்ட்மெண்ட்டுகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினார். இங்க நான் தான் கிங்கு, நான் வச்சதுதான் ரூல்ஸ், அந்த ரூல்ஸை நான் இஷ்டத்துக்கு மாத்துவேன், அத கப்பு சிப்புன்னு கேட்டுட்டு அமைதியா இருக்கணும், அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடித்தனம் பண்ண என வரும் டயலாக் போல ட்ரம்பை அதிபர் நாற்காலியில் அமர வைத்து விட்டு அந்த பவரை எலான் மஸ்க் கையில் எடுத்துக்கொண்டாரோ என்றே பல ஜியோ பாலிடிக்ஸ் அப்சர்வர்களும் கூறி வந்தனர். உலக நாடுகளின் பவர்ஃபுல் தலைவரும் உலகிலேயே பணக்கார தொழிலதிபரும் நண்பேண்டா என பழகி வந்தபோது யாரு கண்ணுப்பட்டதோ ஆளுக்கு ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை சொந்தமாக வைத்துக்கொண்டு எக்ஸ் பக்கத்தில் எலான் மஸ்கும், ட்ரூத் பக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பும் வெட்ட வெளிச்சத்தில் ஒருவரை ஒருவர் அவமதித்து மாறி மாறி சேற்றை வாரி பூசிக்கொள்கின்றனர். இதை உலகமே வேடிக்கை பார்க்கிறது. இறுதியாக அவர் ஓவல் ஆபீஸில் சண்டை போட்டு வெளியே வந்தபோது அவரது முகத்தில் யாரோ குத்தி காயப்படுத்தியதை பல செய்தியாளர்களும் சுட்டி காட்டினர். அது தன் மகன் எக்ஸ் விட்ட குத்துதான் என்றும், தான் பிரான்ஸ் பக்கமெல்லாம் போகவில்லை என எமானுவேல் மேக்ரான் மனைவியிடம் வாங்கி கட்டியதை கலாய்த்து நினைவு கூர்ந்தார் மஸ்க். ஆனாலும் இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு தற்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. நீங்க எதுக்கும் மஸ்க் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க என தொட்டதற்கெல்லாம் எலான் மஸ்கை கை காட்டிவிட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அந்த கிறுக்கங்கிட்ட நான் இனி பேச மாட்டேன் என கடும் கோபத்தோடு கூறியிருக்கிறார். மஸ்க் பேச முயற்சி பண்றான், ஆனா நான் பேச மாட்டேன் என கூறினார். இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் பணக்காரர்களுக்கு வரி சலுகையை கொடுத்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க போட்ட அந்த திட்டம் மஸ்கிடம் ஓகே வாங்காமல் அறிவிக்கப்பட்டதாம். அதிபருக்கு ப்ராக்சியாக நான் இருக்கும்போது நான் ஓகே சொல்லாமல் எப்படி அந்த பில்லை கொண்டு வரலாம் என கோபம் கொப்பளித்து விட்டது எலான் மஸ்குக்கு. அந்த மசோதாவை ஒரு அருவருப்பான பன்றிக்கறி என்றும் வசைபாடினார் எலான் மஸ்க். அதற்கு அவர் சொல்லும் காரணம் 129 நாட்களாக அவர் அரசு துறையில் பல சிக்கன நடவடிக்கையை மேற்கொண்டு
பணத்தை இறுக்கி பிடித்து மிச்சப்படுத்தினால் அத்தனை சலுகையையும் தூக்கி பணக்காரர்களுக்கு கொடுத்தால் மக்கள் பணவீக்கத்தில் துண்டாடப்படுவதா என வெகுண்டெழுந்தார் எலான் மஸ்க். சேச்ச, அந்த சீன்லாம் இங்க இல்ல. எலான் மஸ்கோட எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு சலுகை கிடைக்காம போறதால தான் இந்த கோபம் என்றார் ட்ரம்ப். நாங்க நல்லா தான் இருந்தோம், ஆனா இனி அப்படி இருப்போமான்னு தெரியாது என ட்ரம்ப் கூறினார். என்னப்பா பேசிக்கிட்டே இருக்க, பாம்பை எடுத்து வெளியே விடியா பாப்போம் என குரளி வித்தை காமெடியில் கூறுவது போல ட்ரம்ப் பொத்தி பொத்தி பாதுகாத்த அந்த சீக்ரெட்டை போட்டுடைத்தார் எலான் மஸ்க். சரி, குண்ட போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்காரு, அதனாலதான் அந்த ஃபைல்ல இருக்கிற தகவலை வெளியே விட மாட்டாரு என கொளுத்தி போட்டதோடு இந்த நாள் இனிய நாளா அமையட்டும் டிஜேடி என நக்கலாக வாழ்த்தும் சொல்லி இருக்காரு எலான் மஸ்க். அதாவது பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஏராளமான ஆவணங்கள், வீடியோக்களின் அடிப்படையில் அந்நாட்டின் விசாரணை முகமைகள் விசாரித்தன. அந்த அதிரகசிய ஃபைல்களில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பெயரும் உள்ளதால் தான் அந்த ஆவணங்களை முழுமையாக வெளியிடாமல் ட்ரம்ப் அதிபர் பதவியை பயன்படுத்தி தடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறார் மஸ்க். அந்த ஃபைல்ஸ்களில் ட்ரம்பின் தவறான ஏதோ ஒரு வீடியோ இருக்கிறதோ என்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார் எலான் மஸ்க். அந்த எப்ஸ்டீன் மர்மமான முறையில் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் ஒரு தகவல் உள்ளதால் அது கொலையோ என்ற வலுவான சந்தேகமும் எழுந்துள்ளது. அதேபோல் ட்ரம்பை அதிபராக்க துணை நின்ற எலான் மஸ்க் அவர் நன்றி கெட்டவர் என்றும், பேசாமல் லெப்ட் ரைட் என எந்த பக்கமும் சாயாமல் நடுவே உள்ள 80% மக்களுக்காக ஒரு கட்சி தொடங்கி விடலாமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுவும் அமெரிக்காவில் அடுத்து பிரதிநிதிகளுக்கான முக்கியமான தேர்தல் வேறு வரும் நிலையில் எலான் மஸ்க் தேர்தல் களத்தில் இறங்கவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் ஓட்டு கிடைக்கும், தேர்தல் களத்தில் மஸ்குக்கு ஓட்டு கிடைக்குமா என பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இவர்கள் இப்படி ஓப்பனா சண்டை போடுவதை நெட்ஃபிளிக்ஸ் த்ரில்லர் இது என கேலி செய்யும் ரசிகர்கள் அடுத்தடுத்து யார் என்ன சொல்வார்கள் என காத்திருந்து மீம்ஸ் போட்டு குளிர்காய்கின்றனர். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சூரியும் சிவகார்த்திகேயனும் ஆளாளுக்கு ஏய் ஏய் என மிரட்டி கதறி கொண்டிருக்க, ஓரமா போய் சண்டை போடுங்கப்பா என ஒருவர் இடையே புகுந்து சொல்லிவிட்டு போவார். அதுபோல் எலான் மஸ்க் நிறுவனங்களுக்கான மானியத்தை நிறுத்துறேன் என ட்ரம்ப் கூற, அப்படியா, அப்போ ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்குற டிராகன் ஸ்பேஸ் கிராப்ட நான் டீகமிஷன் பண்றேன் என மஸ்க் கூற, பதிலுக்கு பதில் சமூக வலைதளங்களில் சதுரங்கமாடி வருகின்றனர். இருவரது பஞ்சாயத்துக்கும் வெறும் 184 ஃபாலோவர் கொண்ட ஒரு பயனர் பாஸ் பட்டன் கொடுத்திருக்கிறார். மாறி மாறி அவமானப்படுத்திக்கிறீங்களேப்பா, இது நல்லாவா இருக்கு? நீங்க 2 பேரும் இதை விட பெட்டரானவங்க தானே, கூல் ஆகுங்க, பிரச்சனை பண்ணாம போங்கப்பா, 2 நாள் எல்லா பிரச்சனையும் ஆற போடுங்க என கூற, அதுவும் சரிதான், குட் அட்வைஸ், அப்போ சரி, நான் டிராகனை டீகமிஷன் பண்ணல என ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் எலான் மஸ்க். நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். டவுன்லோட் தி SKTM ஜுவல் ஆப் டுடே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.